எல்லாருக்குமே இந்த வெயிலில் போகும்போது ஸ்கின் எல்லாம் சுருங்கி போயிடுது. கொஞ்சம் வயசாகும் பொழுதும் நம்மளுடைய சருமத்துக்கு அடியில் இருக்கிற கொலாஜன், வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் திங்ஸ், இதை யூஸ் பண்ணி எப்படி அந்த கொலாஜன் பூஸ்டிங் ட்ரிங்க்கு, வெயிலில் போயிட்டு வந்து ஸ்கின்னை வந்து டேன் ஆயிருக்கு, சுருங்கி இருக்குது, இல்லைன்னா வந்து வேர்க்குரு வந்திருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே கொலாஜன் சுருங்கிடுறதுனால தான் முடியும் கொட்டுது. ஸோ ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும்பொழுது நம்ம முடியோடைய தன்மையும் மாறும், ஸ்கின்னோட தன்மையும் மாறிடும். ஜீரகம் ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின்ல வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமுமே ஜீரா வாட்டர் தான் குடிப்பாங்க. அதனால இந்த ஜீரக தண்ணி அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது. அதனால நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது நச்சு பொருள்கள், இது எல்லாத்தையும் வெளியேற்றவும், நமக்கு எனர்ஜி கொடுக்கவும், நல்ல ஒரு புரத சத்தை. சில பேருக்கு வேணும்னா அதில் தேன் கூட கலந்துக்கலாம், பட் அது இல்லாமையும் நம்ம குடிக்கலாம். இது நம்மளுடைய ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும். அண்ட் வெயிலில் போயிட்டு வந்து ஸ்கின்னை வந்து டேன், ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு ட்ரிங்கை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த வெயிலில் போகும்போது ஸ்கின் எல்லாம் சுருங்கி போயிடுது. அதே மாதிரி கொஞ்சம் வயசாகும் பொழுதும் நம்மளுடைய சருமத்துக்கு அடியில் இருக்கிற கொலாஜன் அப்படின்ற புரதம் சுருங்கிடுறது. அதனால நம்மளுடைய ஃபேஸில் முதல்ல இருந்த மாதிரி பொலிவில்லை, கொஞ்சம் டல்லாக ஆகிடுறோம். அதனால எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும். அதனால வீட்டில் இருந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சில ஹெர்பல் திங்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் திங்ஸ், இதை யூஸ் பண்ணி எப்படி அந்த கொலாஜன் பூஸ்டிங் ட்ரிங்க்கை செய்ய போகிறோன்றதை பாருங்கள். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, முதல்ல தேவையானது வந்து ஜீரகம். ஜீரகம் ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின்ல வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமுமே ஜீரா வாட்டர் தான் குடிப்பாங்க. அதனால் இந்த ஜீரக தண்ணி அவ்வளோ நல்லது. ஸோ ஜீரா தான் முதல்ல. அது வந்து ஒரு 5 கிராம்ஸ் அளவு ஜீரா. இது எல்லாத்தையும் ஒரு மருந்து மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து சோம்பு. சோம்பு கூட ரொம்ப நல்லது. அது நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம குறைவான அளவு, எவ்வளோ ஜீரகமோ அதே அளவுக்கு சோம்பும் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது கொத்தமல்லியோடைய விதைகள். ஸோ இதுவும் ரொம்ப நல்லது, ரொம்ப ரிஃப்ரெஷிங். ஸோ நீங்கள் அந்த கொரியாண்டர் சீட்ஸோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லா சமையல்லையும் சேர்க்குறது இந்த கொத்தமல்லி தான். மேலாக நம்ம வாசனைக்காக அதை போடுறோம். அதுவும் ரொம்ப நல்லது, நம்மளுடைய சருமத்துக்கும் முடிக்கும் ரொம்ப நல்லது. அதனால் அதுவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3, இந்த ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லியோடைய விதைகள், இது 3ம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அதோட கூட நான் கொஞ்சம் தண்ணி, லெமன், இஞ்சி இதெல்லாமும் சேர்க்க போகிறேன். எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், 2வது சோம்பு, 3வது கொத்தமல்லியோடைய விதைகள். ரெண்டு பெரிய கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்யும்போது ஒரு கடாயில் கூட செய்யலாம். நான் சும்மா இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி விதை இதை நம்ம அதில் போட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி மேலே தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் நான் கொஞ்சம் இஞ்சி கூட ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஹாட் ஆகும்போது இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். அடுத்ததாக கடைசியாக நான் ஆட் பண்ண போகிறது எலுமிச்சை. இது வந்து கொலாஜனை நல்லா பூஸ்ட் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து வெயிலில் போகிறதுனால சருமத்துலேயும் தலையிலையும் கொலாஜன்லாம் சுருங்கிடுது. அதனால சருமம் வந்து ஒரு நாட்டடாக இருக்கும், பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ கொலாஜன் நல்ல இறுக்கமாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தலையிலையும்
கொலாஜன் சுருங்கிடுறதுனால தான் முடியும் கொட்டுது. ஸோ ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும்பொழுது நம்ம முடியோடைய தன்மையும் மாறும், ஸ்கின்னோட தன்மையும் மாறிடும். இது சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கொலாஜன் பூஸ்டிங் ட்ரிங்க். நல்லா ஹாட்டாக இருக்குது. இது நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கூல் ஆனதுக்கு பிறகு நான் லைம் அதில் புழிய போகிறேன். A few moments later. ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் புழிஞ்சிடுறேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு குடிக்கலாம். ஸோ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த அளவு ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கலாம். ஸோ இது ஒரே டைமாக குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, 2 டைம்ஸாக நீங்கள் அதை பிரித்து குடிக்கலாம். காலையில் ஒரு டைம். இதை எப்படி க்ரீன் டீ எல்லாம் நம்ம குடிக்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது. அதனால நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது நச்சு பொருள்கள், இது எல்லாத்தையும் வெளியேற்றவும், நமக்கு எனர்ஜி கொடுக்கவும், நல்ல ஒரு புரத சத்தை தூண்டுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொலாஜன் ட்ரிங்க். இந்த மாதிரியான ஒரு லவ்லி ட்ரிங்க் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு வேணும்னா அதில் தேன் கூட கலந்துக்கலாம், பட் அது இல்லாமையும் நம்ம குடிக்கலாம். இது நம்மளுடைய ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும். அண்ட் வெயிலில் போயிட்டு வந்து ஸ்கின்னை வந்து டேன் ஆயிருக்கு, சுருங்கி இருக்குது, இல்லைனா வந்து வேர்க்குரு வந்திருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின் க்ளோக்கு வேணுங்கிற ஒரு ட்ரிங்க் இது. நம்ம உடம்புலேயே இருக்கிற கொலாஜனை பூஸ்ட் பண்ணக்கூடியது. விட்டமின் சியும் அதில் கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி வார்மாக இருக்கும்பொழுது குடிக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு இதை 2ஆக பிரித்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.